வறண்ட நிலத்தையும் நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெள்ளிகளை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தையும் நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெள்ளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு சோஸ்திரம், அன்பே உமக்கு சோஸ்திரம். அதனால் கூட யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். ஜனங்கள் எக்கால சத்தத்தை, இடி முழக்கங்களை, மின்னல்களை, மலை புகைகிறதையும் கண்டார்களாம். அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது. தேவன் எழுந்தருளிருக்கிறார் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் வந்தது. அவங்க எல்லாம் அதை பார்த்தாங்க. மலை புகைகிறத பார்க்காங்க, இடி முழக்கம் உண்டாகிறத பார்க்காங்க, அப்புறம் எக்கால சத்தத்தை கேட்குறாங்க, மின்னல்களையும் பார்க்குறாங்க. மின்னல்கள் இந்த பகுதியில் ஒரு பயங்கரத்தை குறிக்கி கர்த்தருடைய கர்த்தருடைய வருகை அந்த இடத்துல குறிக்குது. அவங்க ரொம்ப பயந்துருந்தாங்க. மலையை தொடவோ மலை பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கும் ரொம்ப பயந்தாங்க. ஏன்னா மலை புகைகிறது, மலையிலேருந்து இடிமுழக்கம் வருது, மலையில் எக்கால சத்தம் வருது, மின்னல் வருது. உடனே அவங்க மலையை தொட நினைச்சாங்க, பயந்தாங்க. அந்த மலை என்ன? கன்மலை. அவர் தான் சீனாய் மலையில் எழுந்திருந்த கர்த்தர். அந்த கன்மலையை தொட பயந்தார்கள். உண்மையிலேயே மின்னல்கள் உண்டாகும்போது நாம் கர்த்தரிடத்திலிருந்து அந்த மின்னல்கள் உண்டாகுது என்று சொல்லி பயத்துடனே இருக்க வேண்டும். அப்போ பயத்துடனே இருக்கும்போது அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தர அவரால் முடியும். அந்த மின்னல்கள் என்று சொல்லப்படும்போது அற்புதங்கள், அடையாளங்கள்னு சொல்கிறோம். அதோடு கூட மின்னல்கள் என்று சொல்வது கர்த்தருடைய எச்சரிக்கையின் வெளிப்பாடும் இருக்குது. அதனால் நாம் அந்த மின்னல்களை கண்டு ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். மலை புகையுது, எக்கால சத்தம் கேட்குது, இடி முழக்கம் உண்டாகுது, மின்னல் உண்டாகுது, நாம் அந்த மலையை தொடக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட நம்ம பரிசுத்தமான கைகளோடு தொடலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமான இதயத்தோடு நாம் கர்த்தரை வரவேற்கும் போது அவர் மின்னல்களை உண்டாக்கி நமக்கு மழையை கட்டளையிட்டு பயிருண்டாக செய்வார். ஆமென்.